களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளமாற நன்றி கூறுகிறேன். அன்பானவர்களே, விடுதலை கொடுக்கின்ற ஒரு நேரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எதிர்பார்க்க சூழ்நிலையிலே நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம். அதுதான் ஆண்டவர் அமைத்து கொடுத்து தான் இந்த விடுதலை நேரம். இறைவார்த்தை கேட்கிற பொழுது அந்த இறைவார்த்தை நமக்கு விடுதலை அளிக்கிறதாகவும், அந்த இறைவார்த்தையை தருகின்ற நம்முடைய ஆண்டவர் நம் அருகிலே இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நம்ம எப்போ கிடைக்கலாம்? பிரியமானவர்களே, உங்களோடு கூட தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிற வார்த்தைகள் உண்டு. அவளோடு கூட நீங்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். நாங்கள் செய்கின்ற ஊழியத்தை குறித்து அநேகர் வியப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் எங்களுடைய மறைமாவட்ட ஆயரே வியப்படுகிறார். இப்படியெல்லாம் நடத்துவது எங்களை அழைத்த ஆண்டவர் தான். அவர் தான் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் ஒத்தமாக இருக்கிறபடினால்தான் அவர் நடப்பித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் செபிக்கணும். இந்த ஒழித்துக்காக, என்னுடைய காரியங்களுக்காக நீங்கள் செபிக்கணும். செய்தியை கேட்கிற அநேக சகோதரி சொல்வார்கள், செய்தி மிக பயனுள்ளதாக இருந்தது, எனக்கே சொன்னது போல இருந்ததுன்னு சொல்வார்கள். நாங்கள் எதுவும் தயாரிக்கணும் கிடைக்கல. மாறாக தூய ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கதையோ கட்டுரையோ அதல்ல, தூய ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கானது தான் ஆசீர்வாதமான காரியங்கள். உலகப்பரமான கதையோ கட்டுரையோ அல்லது அந்த காரியங்கள் கிடையாது. எனவே எங்களை ஒழித்துக்காக சிபியுங்கள். கடந்த வாரத்திலே த வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற செய்தியை நீங்கள் எல்லாம் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று போட்டிருந்தோம். சிலர் செய்திருக்கிறார்கள், பாராட்டுகிறேன். லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் மக்களுக்கு அது போகணும். அதுக்கு தான் கடவுள் இந்த காலகட்டத்திலே தொலைத்தொடர்பு வைத்திருக்கிறார் என்றால் நற்செய்தியை அறிக்கை போவதற்காக தான் வைத்திருக்கிறார். நற்செய்தி அறிப்புக்காக வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் வாய்ஸ் ஆஃப் காட் போட்டு செல்வநாதன் போட்டால் அதில் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே செய்யாதவர்கள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதே போல் நான் வெளியிடுகிற புத்தகம் தேவ ஒளி என்கிற ஒரு புத்தகம் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அது அநேகருக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த புத்தகத்தை மற்றவர்களுக்கு பார்க்கும்படியாக, கேட்கும்படியாக சொல்லுங்கள். உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் கூட சொல்லிக் கொடுங்கள். எனக்கு இந்த ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது சொன்னார், எந்த விதமான விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரு நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களோட உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன். அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது.
உங்களை சில போன்ற நல்ல உள்ளங்கள் தான் இதை கொடுக்க செய்கிறார்கள். கடவுள் உள்ளத்திலே பேசுகிறார், இந்த உள்ளத்தை தான் தந்து கொண்டிருக்கிறார். கடவுள் உங்கள் உள்ளத்தை பேசுகிறார், தந்து கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த புத்தகம் வேண்டுமென்றால் உங்களுடைய முகவரியை அனுப்புங்கள். உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு அதை தெரிவித்து அவருடைய முகவரி கூட நீங்கள் அனுப்புவீங்கள். நற்செய்தி மக்கள் மத்தியிலே போகணும், நற்செய்தி மக்கள் மத்தியில் போகணும். தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். தொலைக்காட்சி ஊழியத்தை ஒருவேளை தொலைக்காட்சி ஊழியத்தை செய்தியை வெளியிடுவதற்கு நீங்கள் காணிக்க தருவதென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம எப்போ கிடைக்கலாம் பிரியமானவர்களே, அப்போ கிடைக்கலாம். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் தூயாவே என்ன சொல்கிறாரோ, எப்போ எது சொல்கிறாரோ அது அப்படியே சொல்லுகிறது தான். இந்த நேரத்தில் தூயான் உணர்த்தினால்தான் உங்களோடு கூட இந்த கருத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்படி ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடலாம், இதயத்தை திறந்து கொண்டுக்கலாம். விசுவாச கண்களிலே நமக்கு முன்பாக இருக்கிற மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்க்கலாம். தோமையாருக்கு முன்னாடி தோண்டி, தோமையே நீ அவிசுவாசி ஆயிராதே, இதோ நான் மரித்தேன் உயிர்த்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு இப்பொழுது நம் மத்தியில் பிரசன்னமாக இருந்து நம்மளோடு கூட பேச இருக்கிறார். ஒப்பு கிடைக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் முக்கோடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல ஆண்டவரும் உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு விடுதலை அளிப்பதாக, மீட்பளிப்பதாக, நிலை வாழ்வுக்கு நடப்பிக்கிறதாக இருக்கிறதுனாலே ஆண்டவரே நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தரட்டும். ஆண்டவரே நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே கடைசி நாட்களிலே ஒரு செய்தியை கொடுத்தோம். விழிப்பாய் இருங்கள் என்று ஒரு தலைப்பிலே செய்தி கொடுத்தோம். விழிப்பாய் இருங்கள் என்று. விழிப்பு என்றதில் பார்க்கிற பொழுது இந்த பொல்லாத உலகத்திலே நாம் விழிப்போட இருக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. சில இடத்திலே போட்டிருப்பார்கள், திருடர்கள் ஜாக்கிரதை என்று போட்டிருப்பார்கள். திருடர்கள் ஜாக்கிரதை என்று போட்டிருப்பார்கள். வழி பயணத்தில் பார்க்கிற பொழுது அந்த வழி பயணத்தில் போட்டிருக்கு, இது இப்படிப்பட்ட இடம் ஜாக்கிரதையாக செல்லவும், நெருக்கமான இடம் ஜாக்கிரதையாக செல்லும், ஜாக்கிரதை என்று போட்டு பார்ப்போம். இந்த நாளிலும் அந்த ஜாக்கிரதை என்கிற கருத்தை இந்த ஆவிக்குரிய பார்க்கிற பொழுது நமக்கு புனித பேதுரு மிக தெளிவாய் சொல்லுவதல்லவா, தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்கள். இந்த அழகையானவன் யாரை விழுகலாம கர்ஜிக்கும் சிங்கம் போல அரைந்து திரிகிறான் என்று புனித பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார். பார்த்தோம், ஒன்று பேதுருவை பார்க்கிற பொழுது அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, யாரை விழுகலாம கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்திருக்கிறான். அலைந்திருக்கிற அந்த சிங்கமானது எதை விழுங்கும்? யாரெல்லாம் ஆத்மீக வாழ்க்கையிலே சென்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் விழுங்கும். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து போகிறார்களோ அவர்களைத்தான் விழுங்கும், அவர்களைத்தான் பிடிக்க பார்க்கும். எனவே தான் விழிப்பாயிருங்கள் என்று அங்கே தெளிவாக வருகிறார். கடந்த நாட்களை பார்க்கிறவர்கள் அதில் முதல் பகுதி பரிசுத்தம் தான். பரிசுத்தமா மக்கள் வாழக்கூடாது, பாவத்திலும் அநியாயம் அக்கிரத்தம் தான் வாழ வேண்டும் என்று அந்த பொல்லாத பிசாசான பகத்தை செய்துவிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை பற்றி நாம் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். இப்பொழுது பாவ மன்னிப்பை குறித்து தூய ஆவியானவர் சொல்லுகிறார். பாவ மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு என்று பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, இதை நான் நினைக்கிற பொழுது மிக வேதனைப்படுவேன். ஆண்டவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாத ஒன்றுமில்லை. அவரை வழிபடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கணும். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, குறிச்சுக்கிடுங்க. எரேமியா 29:11 சொல்லுகிறது, உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று,
அது நல் வாழ்வுக்குரிய ஆசீர்வாதமான திட்டங்கள் என்று வேற கேடு சொல்றார். நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் ஆசீர்வாதமான திட்டங்கள், நல் வாழ்வுக்குரிய, நலமாக வாழணும். ஒரு பிள்ளை நலமாக சுகமாக வாழப்பட வேண்டும் என்று, நன்றாக படித்து வேலைக்கு போக வேண்டும் என்று அநேக கருத்துக்களை பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவத்திலே உருவாக்கினாரே, அவர் எத்தனை திட்டங்கள் வைத்திருப்பார்? ஆசீர்வாதமான திட்டங்கள், ஆசீர்வாதமான திட்டங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நலமான ஆசீர்வாத திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வரவில்லை என்றால் அது காரணம் என்ன? பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. ஏசியா புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே நீ 1-2 வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கணும். ஏசியா புத்தகம் 59 1-2 வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை. மீட்க இயலாதவாறு ஆண்டுடைய கை குறுகி விடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை, மந்தமாகிடவில்லை. உங்கள் தீச்செயல்களே, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே, உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன, பிளவை உண்டாக்கி உள்ளன. என்ன அருமையான ஒரு கருத்தை அங்க ஏசாயா குறிப்பிடுகிறார் பாருங்கள். உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. முகத்தை மறைத்துக் கொண்டன, முகத்தை மறைத்துக் கொண்ட பாவங்களே என்று. என் அன்பானவர்களே, அன்பானவர்களே, இந்த முகத்தை மறைத்து கொண்டிருக்கிற வார்த்தையை படிக்கிற பொழுது சகோதரர் உணர்வோடு கூட படித்தார். ஏன் அப்படி? செய்த பாவம் கண்ணுக்கு முன்னாடி அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும். அது அவர் மாத்திரம் செயல்படவில்லை. திருப்பாடல் ஆசிரியர் இருக்கிறார்களே தாவீது ராஜா, அவர் ஆண்டுடைய சமூகத்திலே முன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் செய்த பாவம் எப்பொழுதும் என் கண்முன்னே நிற்குதுன்னு சொன்னார். திருப்பாடலை படிச்சிருப்பில்லானால் அப்ப திருப்பாடலை, என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன்னே நிற்குது சொன்னார். ஆண்டவர் தெரியவில்லை, மாறாக அந்த பாவம் தான் தெரிகிறது. இதை சொல்லணும்னா எனக்கு பயங்கர உன்னடுக்குணவான இருக்கு. வசனம் சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆணுடைய கைகள் குறிக்கப்படவில்லை, உங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடாதபடி ஆணுடைய காதுகள் செடுமாறவில்லை, மாறாக உங்கள் பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய தீச்சலுமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணதென்று. அந்த பிளவு இருக்கிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வருவதில்லை, லாக்அப் அப்படி தடையாயிட்டது. இங்க நம்முடைய ஜெபம் மேலே போவதில்லை. இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்முடைய ஜெபம் மேலே போலாமல் இருந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? கண்ணீரும் கவலையும் துக்கமும் வேதனையும் பிரச்சனையுமாய் இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். இப்படிப்பட்ட நிலையை கொண்டு வருத்தான் பொல்லாத பிசாசு செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பானவர்களே, அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரக்கூடாது, நம்முடைய ஜெபம் மேலே போகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம் என்று பொல்லாத பிசாசாரை எப்படி செய்து கொண்டிருக்கிறான் சொல்லணும், நிறைய சொல்லணும். நேற்றுக்கு பார்த்தோம் பரிசுத்தை பற்றி எப்படிலாம் இருக்கு. இங்கே நான் பார்க்கிற பொழுது பாவ மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே கருத்தை பார்க்கணும். நான் அந்த ஆணுடைய ஆசீர்வாதம் வராதபடியும் நம்ம ஜெபம் மேலே போகணும், நம்முடைய பாவங்களும் அக்கறங்களும் தடையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவம் அக்கறம் தடையாக இருக்குன்னு நம்முடைய ஜெபம் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மேலே போகிறதில்ல. ஏன் நான் பார்க்குற பொழுது உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேனே, ஒரு செவுத்தில் பால் அடித்தா என்ன ஆகும்? ரிட்டர்ன் பேக் ஆகிட்டே இருக்கும், ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு இருக்கும். அந்த பால் வந்து அந்த பக்கம் போக முடியாது. அதே போல தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. நான் ஜெபம் பண்ணாக்க மேலே போகிறதில்ல, அப்படி டச் ஆகிட்டு இருக்கும். இப்படி ஜெபம் பண்ணி சோர்ந்து போகிற ஒரு நிலைத்தான். இதை பற்றி நான் சொல்லணும்னாக்க நிறைய சொல்லணும். என் அன்பானவர்களே, விழிப்பாருங்கிற ஒரு கருத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த கருத்து மட்டும் கொண்டு வருகிறேன். பிசாசானவன், பொல்லாத பிசாசானவன் இதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதம் வராதபடியாவது நம் ஜெபங்கள் மேலே போகக்கூடாதபடியும் கொண்டு வருகிறான். அந்த பாவத்தை கொண்டு வந்துகிறான். அந்த பாவத்தை கொண்டு பாவ மன்னிப்பு என்று பார்க்கிற பொழுது அந்த பாவத்தை உணரணும்.
ஏசாயா புத்தகத்தில் இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த எரேமியா கூட சொல்லுகிறார். எரேமியா சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னாக்க, எரேமியா சொல்லுகிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் நினைக்கிறேன். எரேமியா 5:25 அது படிச்சு பாருங்க. உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன. உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் அப்படின்னு இவற்றை எல்லாம் தான் மேல நிறைய கருத்து சொல்லிருக்கிறார், நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. இவற்றை எல்லாம் தடுத்தனன்னு சொல்லுகிறார். உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. பாருங்கள் எவ்வளவு சொல்லிருக்கு. இப்படிலாம் பாவ வாழ்க்கை வாழ்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. இப்படிப்பட்ட பாவம். சரி, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இதை உணரணும் அல்லவா? ஆனால் நாம் பாட்டுக்கு நாம் ஜெபம் பண்ணிட்டுவோம், போயிட்டு இருப்போம், கேட்டிருக்கோம். நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், தவறாமல் கோயிலுக்கு போகிறேன், ஆனால் கூட என் ஜெபத்தை அன்று கேட்க மாட்டாரு, அவர் காதே கொடுக்க மாட்டாரு, கண்ணே இல்லையா, அப்படிலாம் நாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். இல்லை, நம்முடைய பாவம். இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, என் அருமை ஆண்டவருடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். நான் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்திலே அங்கே தியானம் கொடுக்கிற மக்களுக்கு இறைச்செய்தி கொடுக்கிறேன். பாவத்தை குறித்து நான் சொல்லுகிற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் நிலை மாறி போயிடும். ஏன்? இந்த பைபிளை எடுக்கணும் பிரியமானவர்களை. இறைவசன வார்த்தை எடுத்து பார்க்கிற பொழுதுதான் நான் போகிற பாதை எங்கேன்னு தெரியும். இந்த இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுதுதான் நம்முடைய பாவத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இறைவார்த்தை படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுதுதான் நம் பாவத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இறை வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி என்று யாக்கோப் தன் திருமுதலில் சொல்லுகிறார். யாக்கோப் முதல் அதிகாரத்திலே 22-23 வசனத்திலே குறிப்பிடுகிறார். குறிச்சு வச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம். யாக்கோப் முதல் அதிகாரத்திலே 22-21 இறைவார்த்தை ஒரு முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி என்று. இந்த இறைவார்த்தையை நாம் படிக்கிற பொழுதுதான், இந்த கண்ணாடியிலே இந்த முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்க்கிற பொழுதுதான் நான் எங்கே எப்படி இருக்கிறேன், என்னுடைய முகம் எப்படி இருக்கிறது, தலைமுடி எப்படி இருக்கிறது, எங்களுக்கு இருக்குதா, இங்களுக்கு தான் தெரியும். இது எடுக்கவில்லை. இந்த இறைவார்த்தை என்கிற முகம் பார்க்கிற கண்ணாடியை எடுக்கப்படவில்லை. இந்த இறைவார்த்தை எடுக்கிற பொழுதுதான் நம்முடைய பாவத்தின் நிலை தெரியும். பிசாசானவன் இந்த கண்ணாடி எடுக்கக்கூடாதபடி செய்து கொண்டிருக்கிறான். இந்த கண்ணாடியை பார்த்தா தான் அவனுடைய பாவத்தை பற்றி, அவனுடைய அக்கிரமத்தை தெரியும். அதை பார்க்க செஞ்சுட்டு இருக்கிறான். என் அன்பானவர்களே, இப்படியே நாம் வந்து போயிட்டுருக்கிறோம். இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுதுதான், சொல்லுகிற பொழுது இன்னொரு கருத்தை நான் சொல்ல நிறைய கருத்து இருக்கும். நான் பார்க்கணும். இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள, பாவத்தை நிலையில் கடந்து வராதபடி நம்முடைய நிலை போயிட்டு இருக்கும். எல்லாம் நான் பண்ணிருக்கோம். நான் பரிசுத்தமுள்ள மனிதன், நான் பரிசுத்தமுள்ள, எந்த பாவத்தை அறியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வராதன்னு நினைத்து நாம் கடந்து போகணும். தெய்வீக திருப்பலிக்கு மக்கள் வருகிறார்களே, அதை நான் பார்த்து அழுது கொண்டே இருப்பேன். தெய்வீக திருப்பலிக்கு வருகிற மக்களை பார்த்து அழுது கொண்டே இருப்பேன். அந்த அருமை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற மக்களை பார்த்து நான் அழுது கொண்டிருப்பேன். ஏன் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது பாவ அறிக்கை செய்தி எத்தனையோ நாட்கள் ஆயிருக்கும், மாதங்களாயிருக்கும், வருடங்களே கூட ஆயிருக்கும். பாவ அறிக்கை செய்து கிடையாது, பாவத்தை விட்டு மனமறிந்து கிடையாது, அப்படியே போட்டிருப்பாங்க இல்லைங்களா? இறைவசன வார்த்தையை எடுத்து நாம் படிக்கல, நம்முடைய பாவத்தை பற்றி உணரலை. அடுத்து என்னது? இன்னைக்கு அதே நிலையில போயிட்டு நற்கொள்ள எடுக்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்க. ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வரும்? நான் சொல்லுகிற பொழுது 1 யோவான்ல நான் சொல்லுகிற ஒரு கருத்து கூட நான் கொண்டு வருகிறேன். இந்த பாரம் அதிகமாக போனது, அதனால தான் அதிகம் போயிட்டுருக்கேன். இந்த மக்கள் நான் ஒரு பாவம் பண்ணல, அப்படிப்பட்ட நிலை தான் வந்துகிட்டு இருக்காங்க. 1 யோவான்லே முதல் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால், நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். உண்மையும் நம்மிடம் இராது.
நான் ஒவ்வொரு கருத்தை சொல்ல சொல்ல பிசாசானவன் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு இழந்து செய்கிறான் என்று உணர்ந்து பாருங்கள். தெளிந்த மனதோடு கூட விழிப்பாருங்கள் சகோதரமே. பாவம் தான் தடை. அந்த பாவத்தை உணரக்கூடாதபடி அந்த பிசாசன் செய்து கொண்டிருக்கிறான். பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி செய்து கொண்டிருக்கிறான். தன்னிடம் பாவம் இல்லையோ என்பமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் வருவதில்லை, நம்முடைய ஜெபமும் போவதில்லை. நாம் அப்படியே கண்ணீரோடும் கவலையோடு இருப்போம் தான் அங்கே அவர் குறிப்பிடுகிறார். ஏற்றுக்கொள்ள ஒன்று அறியாமை, இரண்டாவது ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை. அறியாமை ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை இருக்கிறது. தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்க. அப்படியே பாவரிக்கை பண்ணுகிறோம் வச்சுக்கல. இந்த பாவரிக்கை பண்ணுகிற பொழுது அங்கே நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே, நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்குள் நான் வராத போது, இந்த கிறிஸ்துக்குள் கடந்து வராத போது உலகபரமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ நான் பாவரிக்கை பண்ணுவேன். எப்படி பாவரிக்கை பண்ணுவேன்? அங்கே குருவான அந்த புதுமை வாங்கும் பொழுது புதுமை வேதிரோ அல்லது அருட்சகத்திலே சொல்லிக் கொடுத்த அந்த ஜபத்தின் முறைப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாவத்தை இல்லை அப்படி சொல்லிருக்கேன். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, இது போனோம் வந்தோம் என்று அப்படி வந்து கொண்டது. பாவத்தை ஏற்று மனவருக்காக சில பாவத்தை எல்லாம் பிரியமானவர்களே, பாவத்தின் நிலை பார்க்கிற பொழுது வெளிப்படையான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், ரெண்டு விதமா இருக்கிறது. வெளிப்படையான பாவங்கள், மறைமுக பாவங்கள். அந்த மறைமுகமான பாவத்தை நாம் அதிகம் சொல்ல மாட்டோம், அறிக்கையிட மாட்டோம். இந்த மறைமுகமான பாவங்களை பற்றி நான் சொல்ல நிறைய சொல்லணும், பயன்னு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பால் உணர்வுகளிலே பாவங்கள் கடந்து வருகிறது அல்லவா? உடல் இச்சையிலே வருகிற பாவம் உணர்வா, அதெல்லாம் மறைமுகமான பாவங்கள் தான். அதிகமாக சொல்லணும். இந்த பாவத்தை நாம் யாரும் ஒருவரும் அதிகப்படுதில்லை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழி புத்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 13வது சொல்லுகின்றார், தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கத்தை பெறுவார். நான் ஒவ்வொரு கருத்தும் சொல்ல சொல்ல பிசாசு எங்கெங்கெல்லாம் வேட்டு வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். வேட்டுகிறேன். தன்னுடைய குற்றப்பழிகளை ஃபர்ஸ்ட் அறியாமலே போயிட்டு இருக்குது, ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளாமல் நிலையில் போயிட்டு இருக்குது, மூணாவது அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அது சில மூடி மறைக்கின்ற காரியங்களை ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய குற்றப்பழிகளை மூடி மறைக்கின்ற வாழ்க்கை வளம் பெறாது. மாறாக அவற்றை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி அறிக்கை செய்கிறவன் ஆணுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் வருந்தனம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து மன வருத்தி எந்த ஒரு பாவத்தையும் மறைக்கக்கூடாது. இந்த உலகத்திலே வெளிப்படையான பாவங்கள், மறைமுக பாவங்கள். வெளிப்படையான பாவங்கள் பார்க்கும்போது அப்பா அம்மாவோ அல்லது பெற்றோர்களோ யாராவது நமக்கு அறிவுரை சொல்லி நமக்கு கருத்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த மறைமுகமான செய்கிற பாவம் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும் தெரியும். எனவே அது அப்படிப்பட்ட பாவத்தை மறைத்து வைத்தோம்னால் இருக்கிறது. என் அன்பானவர்களே, நான் ஏன் சொல்லுகின்றால் வருகிற நாட்களிலே பார்க்கிற பொழுது தவக்காலங்கள் ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு ஏற்பாடு கூட பார்த்துட்டு சொல்லுகிறேன். எத்தனை தவக்காலங்கள் வந்தது, எந்த நிலையிலே மக்கள் மனமாறி இருக்கிறார்கள். அத்தனையும் பாரம் தான் பிரியமகளே. பாவத்தை ஏற்று நாம் மனவருந்தனும். தன்னுடைய பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம், உண்மையும் நம்மிடம் பெறாதுன்னு சொல்லி அந்த 1 யோவானிலே 1 அதிகாரத்திலே 8ஆம் வசனம் படித்தீங்க இல்லவா? அடுத்து 9வது வசனத்தை படித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டது என்ன? மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால், நம்முடைய பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மை உள்ளவர். பாருங்க, அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மை உள்ள சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே,
நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மனவருந்தும். இப்படி போய் நான் பாவத்தை ஏற்று மனவருந்தி அறிக்கை செய்யாதபடி பொல்லாத பிசாசானவன் அதை உணரக்கூடாதபடியும் பாவத்தை உணரக்கூடாதபடியும் மூடி மறைத்து வைக்கும்படியாகும் பல நிலையிலே அவன் நமக்கு இடையூறு தந்து கொண்டிருக்கிறான். மனிதன் எண்ணங்களை சிந்தனை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாவத்தை ஏற்று மனம் வருந்தி கடந்து போகணும். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில பாவ அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், எந்த நிலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. நாம் பாவ அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாவறிக்கை பாவம் செய்கிற பொழுது நம்ம நல்ல பாவரிக்கும் பொழுது அந்த பாவம் எல்லாம் போய்விடும். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கி வரும். நம் ஜெபம் மேலே போகும் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் பொல்லாத பிசாசானவன் பாவ மன்னிப்பின் காரியங்களை தவறான நிலை செய்து கொண்டிருக்கிறார். உணரக்கூடாதபடியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடியும் அதை உண்மையாக அறிக்கை விடாதபடியும் செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நாம் உண்மையாக அறிக்கையிடுகிறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம். இந்த புனித திருப்பாடல் ஆசிரியர் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை நீ சற்று எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் சகோதரமே. திருப்பாடல் 32 சொல்லுகிறார், 8-9 வசனம் நினைக்கிறேன், 8 இல்லை அதில் 3, 4, 5 அந்த வசனம் அப்படி இருக்கும். பாமணி 3, 4, 5, 6 இருக்கும். அது 3 வசனையும் 5வது வசனம் படிங்க போலாம் போதும். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை என் பாவத்தை நான் அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கட்டையும் பாவத்தையும் போக்கினீர். இப்படிப்பட்ட நல்ல ஒரு பார்க்கணும். திருப்பாடல் ஆசிரியர் அதை அழகா சொல்லி 32ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. அது 1, 2, 3, 4, 8 வரையும் போயிட்டு இருக்கும். எவ்வளவு அருமை சொல்லிட்டு இருக்கிறான் என்று. நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடி தான் பொல்லாத பிசாசானவன் பாவ மன்னிப்புக்கு கொண்டு போவதில்லை, அறிக்கை கெடுவதில்லை. இந்த பொல்லாத பிசாசானவன் அழகியானவன் யாரை விழுங்கலான கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்திருக்கிறான் என்ற நிலையிலே நாம் விழிப்பாக இருக்கப்பட வேண்டும் என்று புனித பேதுரு மிக தெளிவாக கூறுகிறார். விழிப்பாக இருக்கின்றது. அந்த கருத்தை நான் அமர்ந்து சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் சில கருத்துக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பிசாசானவன் அழகியானவன் எதிரெல்லாம் நமக்கு இடர் பண்ணுவான் என்பதை குறித்து கொடுக்கிறார். முதலாவது பார்க்கும்பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதபடி, பொல்லாத பிசாசுவன் இச்சைகளையும் இச்சை உணர்வுகளையும் கொண்டு வந்து பாவத்தில் இழுக்கடிச்சு போயிட்டே இருப்பான். விழிப்பாயிருங்கள். அன்று ஆதாம் யாவாலை எப்படி பாவத்துக்கு உட்படுத்தி அந்த ஆசிரியத்தை இழக்க செய்தானோ அதே போல செய்து கொண்டிருப்பான். விண்ணக வாழ்வை தெளிந்து போகிற நிலையிலே அந்த பொல்லாத பிசாசவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த பாவ மன்னிப்பை பிரித்து பார்க்கும் பொழுது பொல்லாத பிசாசானவன் இந்த நாட்களிலே மக்களுடைய உள்ளத்தெல்லாம் கடினப்படுத்தி மறைத்து வைத்து கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேட்காமலும் உள்ளத்திலே உணராமலும் செய்து கொண்டிருக்கிறான். பாவ மன்னிப்பு இன்னைக்கு பாவ மன்னிப்பின் நிலை பார்க்கும் பொழுது குருவானர்கள் பாவ செய்து தொட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் தன்னை ஓகின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் பரிசுத்தம் உள்ளவன் நினைச்சிட்டு இருப்பாங்க. பாவத்தை முதலாவது பாவத்தை அறியாதபடியும், இரண்டாவது பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடியும், மூன்றாவது பாவத்தை அறிக்கை செய்யாதபடியும் பொல்லாத பிசாசானவன் ஆங்காங்கே வளைவித்து காத்து கொண்டிருக்கிறான். பாவ மன்னிப்பில் மக்கு போறவில்லை, அப்படி பாவ மன்னிப்பு செய்யாதபடி அந்த தெய்வீக திருப்பலியை பங்கு பெற்றால் அது என்ன நடக்கும்? ஓ மை காட்! தெய்வீக திருப்பலியிலே பிரியமானவர்களே, அங்கே குருவானவர் சொல்லுவார், திருப்பலி ஆரம்பிக்கிற வேளையிலே அந்த முதல் பகுதி என்ன பகுதி? பாவமன்னி பகுதி. அப்ப குருவானவர் சொல்லுவார், இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே நாம் பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய பாவத்தை ஏற்று மனம் வருந்துவோமாக என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்பு நிலையை கொண்டு வந்து கொடுப்பார்.
அந்த பாவ மன்னிப்பு நிலையை கொடுத்த பின்னாடி யாராவது காலதாமதமாக வந்து அந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கு பெற்றால் அது முறையா? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அண்ணா, முறையா? தகுதியாது? பைபிள்ல 1 கொரிந்தியர்ல நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக 11ஆம் அதிகாரத்திலே, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 27, 28 வசனத்தை நீங்கள் படிப்பில்லை. ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிற பொழுது இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது பார்க்கணும். திருப்பள்ளிக்கு லேட்டா வராங்க. முதல்ல நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்றதில்ல, லேட்டா வராங்க. லேட்டா வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனத்தை நீ தயவு செய்து எடுத்து படித்து பாருங்க சகோதரமே. எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால், எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால், அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால், ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக குற்றம் புரிகிறானா? எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பெரியமானவர்கள் இல்லைங்களா? இந்த நிலை நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த நிலை நம்ம சமூகத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படியே வராங்க, அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகையா வந்துகிட்டே இருக்குது. ஏன் இந்த இறைவசன வார்த்தையெல்லாம் எடுக்கல, படிக்கல, கேட்கல, கடந்து போக்கல? சரி, இதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாவ மன்னிப்பு அந்த என்ன சொல்லுகின்றது அங்கே தகுதியற்ற நிலையிலே சொல்லுகிறீங்களா? அந்த தகுதியற்ற நிலையிலே சொல்லுகிற அடுத்த அந்த கருத்தோடு கூட இப்போ தூயாக உணர்த்துகிறபடினாலே நான் 3வது தலைப்பா சமாதானத்தை பற்றி கொண்டு வருகிறேன். உணர்த்தினார் அந்த தகுதியற்ற முறையில் சொல்லும் போது சமாதானத்தை பற்றி கொண்டு வருகிறேன். இந்த சமாதானத்தை பற்றி நான் பார்க்கிற பொழுது அன்பானவர்களே நான் சொல்றது இப்போ நான் எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறீங்க, என்ன இப்படி பேசுகிறாரு பிரதரு, ஏன் நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது, எப்போ பாரு இப்படி தான் சொல்லிட்டு கிடக்கிறாரு, அடித்து பிடிச்சி பேசுகிறாரு. சொல்ல வேண்டியது கடமை. அழகாய் சொல்லு, கடிந்து பேசு சொல்லு சொல்கிறார். கடிந்து பேசு, சொல்லு மனமாறுத்தா. இந்த சமாதானத்தை பற்றி நான் சொல்லுகிற பொழுது எனக்கு தூய உணர்த்துன்றதை கொண்டு வரேன். எனக்கு ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்லி தூய உணர்த்தினார். கடிந்து பேசு சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, தவகாலத்தினுடைய அந்த விபூதி புதன் என்று அங்க வாசிக்கிற வாசகம் எதுவா இருக்கும்? சிந்திப்ப யோனாஸ் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்க நினிவே பட்டணத்தை பற்றி அங்கே சொல்லுகிறார். யோனாஸ் ஆகமத்திலே நினிவே பட்டணம் அழிந்து போகிறத பற்றி சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க செய்யற பாவ அக்கிரமம் அதிகமாக போச்சு, இன்னும் 40 நாள்ல அழிச்சு போடுவேன்னு சொல்றார். அதை கேட்டுதான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கோணி ஆடையும் எல்லாம் விட்டுக்கிட்டு தவறெல்லாம் அரச முதல் ஆண்டி வரை எல்லாம் மிருதி எல்லாமே பட்டினி கிடந்து உபவாசம் இருந்து மனம் கதற அழுகிறார்கள். அங்கே சொல்லப்படுது அழிச்சிடுவேன்னு சொல்றார் ஆண்டவர், போய் சொல்லுன்னு சொல்றார். ஒருவேளை அந்த யோனாஸ் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அங்க மனம் மாறி இருக்க முடியாது. அதே போலதான் இந்த நாளிலும் நான் ஆண்டவர் தூய ஆவிலே சொல்லப்படுவதை நான் சொல்லே தரணும். மன மாறுதலுக்காக பார்க்கணும். முதலாவது பிசாசானம் செய்கிறது பரிசுத்தத்தை குறித்து, அடுத்தது பாவமன்னிப்பு குறித்து, அடுத்தது நாம் பார்க்கிற பொழுது சமாதானத்தை குறித்து. தகுதியற்ற நிலையிலே சொல்லுகிற பொழுது அப்படி தூயம் வந்துட்டார். அன்பானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு ஆரம்பித்த முதல் பிரசங்கத்தினுடைய தலைப்பு அந்த நிலையை வருகிறான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 23, 24 அதுல பார்க்கணும்.
நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது, நீங்கள் உங்களுடைய காணிக்கை பலிபீடத்தில் செலுத்த வருகிற பொழுது, உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். இது பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு கண்டிஷனோட சொல்றார். நீ பலிபீடத்துக்கு வருகிற பொழுது நீ காணிக்கை வரையா, முதல்ல காணிக்கை வச்சுட்டு உங்களுக்கு யாருக்கான மனதாங்கள் இருந்தா அவங்கள்ட்ட போட்டு ஒப்புரவாகிட்டு வந்து. இந்த காரியத்தை நான் பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய சமூகத்திலே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பொல்லாத பிசாசம் செய்கிற வஞ்சகம் தஞ்சகம். விழிப்பாருங்க சகோதரமே, விழிப்பாருங்க. அப்படியே நாம் போயிட்டு இருக்கிறோம். தகுதியற்ற நிலையில சொல்லுகிற பொழுது அப்படியே போயிட்டு அது சென்று இருக்கோம். ஏற்க முடியுமா? தகுதியற்ற நிலையிலே யாராவது இந்த அப்பத்தை உண்டு இந்த ரசத்தை குடிப்பாரானால் அவர்கள் கிறிஸ்திய உடலுக்கு ரத்தத்துக்கு விரோதமாக பாவம் பண்றான்னு சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த தகுதியற்ற நிலையும் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராபோசனம் வைத்தார், இரவு உணவு வைத்தார். அந்த 12 சீடர்களை உட்கார வைத்து அமர வைத்து அவர்களுக்கு அந்த இரவு உணவு பந்தி அமர்த்தார். அதிலே ஒருவர் தகுதியற்ற நிலையை வாழ்ந்து கொண்டிருந்தார். யாரு? உங்களுக்கு தெரியும். அந்த தகுதியற்ற நிலையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரர் வந்து, அந்த நபர் வந்து அந்த உடலை ரத்தத்தையும் எடுக்கிற பொழுது என்ன நடந்தது? அவனுக்குள்ளாக பிசாசு நுழைந்தான், யூதாசுக்குள் பிசாசு நுழைந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் நம்முடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கை எப்படி சிந்தித்து பார்க்கணும். பொல்லாத பிசாசானவன், ஓ மை லார்ட் ஜீசஸ், இந்த பொல்லாத பிசாசை பத்தி நான் பயங்கரமான வச்சுக்கொண்டு இருக்கேன். நான் செம்பனுக்கு கருத்து இருக்கும். பிசாசானவன் பைகின்ற கேள்வி. நான் இப்படிலாம் செய்தி கொடுக்கறதுனால எல்லாம் தெரியல. பொல்லாத பிசாசன் வாட்ஸ்அப்பில் லாக் பண்ணிட்டான், அப்புறம் இல்லை கம்ப்யூட்டரில் இது பண்ணிட்டான். நான் எதிர்ந்தாலும் செஞ்சே தீர்வென்று ஆண்டுடைய கிருபை கொண்டு நடத்திக்கிட்டே இருந்தான். அன்பாளை பார்க்கணும் தினை செல்கிறதுக்கு அங்கே இயேசு அங்கே சொல்றார், நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்தி வருகிற பொழுது மனதால் இருந்தால் முதல்ல போய் மன்னிட்டு அவன் சமாதானிட்டு அப்பாமல வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்றார். செய்கிறோமா? இல்லை. இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது நமக்கு எதிரான ஒரு நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில கடந்து அவளை மன்னிச்சு கடந்து வரணும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளை மாற முடியும். இந்த வசனத்தை பிற்பகுதி அப்படியே நீ படிச்சு போயிடனாக்க இந்த நீ பார்க்கணும். 25ஆம் வசனம் நினைக்கிறேன். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். இந்த கருத்து எப்படி? உங்கள் எதிரி நடுவரிடம். இந்த கருத்துக்கு நான் கொஞ்சம் உதாரணத்தோடு கொண்டு வருகிறேன். நானும் என் நண்பரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அவர் நன்மையான காரியங்களாக செய்துட்டு இருக்கிறார். ஆனால் நான் ஏதோ தீமை நிலையில் வச்சுட்டு பொறாமைப்பட்டு அவர் மேலே இல்லாதும் பொல்லாது சொல்லி அவரு கொடும் நிலைப்படுத்திட்டேன். நான் திட்டேன், அடிச்சுட்டேன் வச்சுங்களேன். திட்டேன், அடிச்சுட்டேன், பருவது இல்லாத போலாம் 2 அடிச்சுட்டேன் அவர் மேலே செஞ்சுட்டு. இந்த சகோதரன் தாழ்ச்சியும் பொறுமை உள்ள ஒரு மனிதன், அந்த சகோதரன் என்னிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதிர்த்து பேசவும் முடியாத ஒரு நிலை. அந்த சகோதரன் ஓடி போயிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, என்னை இப்படிலாம் இவர் சொல்றாரு, திட்டாரு, அடிச்சுட்டாரு ஆண்டவரே, அப்படி என்று அந்த சகோதரன் போயிட்டு ஆண்டோட அவர் தான் நடுவர், அவர் தான் ஜட்ஜி,
அவர் தான் நடுவர், ஜட்ஜி. அந்த ஜட்ஜி நீதிபதியும் நமக்காக வழக்கடமாகிய அந்த ஆண்டவரிடம் போய் சொல்லுகிற பொழுது அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடனே என்ன பண்ணுவாருன்னு என்னை வசனத்தை தொடர்ச்சி படித்து பாருங்க. நடுவரிடம் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க. நடுவர் யாரு? ஆண்டவர். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையிலே அடைக்கப்படுவீர்கள். நான் சிறையில் அடைக்கப்படுவேன். இந்த ஓப்பன் உலகபரமான சிறை கிடையாது. அது பிசாசினுடைய அந்த சிறை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சிறை, நிம்மதி இல்லாத ஒரு சிறை, கடவுளை அனுபவிக்க முடியாத ஒரு சிறை. அப்படிப்பட்ட சிறையில் அழைப்பு சொல்லிருக்கு. இந்த வசனத்தை பார்க்கணும். இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்திருக்கப்பட செயல்பட வேண்டும் என்று தான் பொல்லாத பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். சகோதரமே, நல்ல கவனப்படுங்க. காணிக்கு பள்ளிப்படத்தில் மாத்திரம் இல்லை. இன்னைக்கு நான் பாவமன்னிப்பு இல்லாத ஒரு ஜெபம் பண்ண ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கறது இல்லை. இதை பற்றி நான் சொல்ல நிறைய கண்டிருக்கேன். சமாதானம் வேணும். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது, நிற்கிற பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால், யார் மீது மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். குற்றங்களை அவர் மன்னிப்பார். பார்த்துக்கிட்ட நீ வேண்டுதல் செய்ய முன்ன திருப்பலிக்கு அதை அன்னைக்கு பலிபடுத்து வரும்போது திருப்பலிக்கு வரும் பொழுது சொல்லி கொடுத்தாரு. இங்கே என்ன சொல்றாரு? நீ ஜபிக்கிற பொழுது, நான் வீட்டில் நம்ம முட்டி போட்டு ஜெப மாட்டோம். நீ ஜெபிக்கிற முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பொழுது உன்னிலே யாருக்காவது மனத்தால் இருந்தால் முதல்ல மன்னிச்சிடு. அப்புறமேல நீ மன்னிப்பு கேளு, உன் பாவம் மன்னிக்கப்படும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் தான் அங்கே மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மன்னிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொன்றும் கருத்தை சிந்து பார்க்கணும். பெருமாள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. பொல்லாத பிசாசனவன் செய்கிற நஞ்சக வந்த தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். விழிப்பாயிருங்கள். சமாதானம். ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வராது கூடாதபடி முதல்ல பரிசுத்தை பற்றி கெடுத்துட்டு இருப்பான். ரெண்டாவது பாவமன்னிப்பை பற்றி பிசாசாரம் கொடுத்து அங்கே சேர்ந்துட்டு இருக்கோம். மூணாவது பார்க்கும் பொழுது சமாதானம் இல்லாதபடி, இந்த சமாதானம் இல்லாதபடி பார்க்கும்போது நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் மத்தேயுவிலே பார்க்குற பொழுது, இந்த மத்தேயுவிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிற கருத்து நாங்கள் பார்க்கணும். மத்தேயுவிலே பார்க்குற பொழுது 18ஆம் அதிகாரத்திலே நிறைய குறிச்சிக்கிட்டு நான் பார்த்தனாக்க, மத்தேயுவிலே 18ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 34 வசனத்தில் பார்க்கிற பொழுது அதில் ஒரு கடைசி அந்த வேடு சொல்லப்பட்டிருக்கும். அத்தலைவர் சினம் கொள்வராய் அனைத்து கடனையும் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். அத்தலைவர் யாரு? ஆண்டவர். இன்னைக்கு சில வேளை நான் போயிட்டு பாவரிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு விட்டார். இங்க என்ன சொல்லுகிறது? நீ போயிட்டு அங்க அருமையான உதாரணம் சொல்லுவார். ஒருத்தனை இவ்வளவு தளர்ந்து கடன் வாங்கி இருக்கிறான். ஆண்டவரே, என்னால் முடியல, மழை பெய்யல, வீட்டில் ரொம்ப வறுமையாகி போச்சு, அதனால கொடுக்க முடியலன்னு நாங்கள் சொல்லுகிற பொழுது, சரி மன்னிச்சுட்டார், தள்ளுபடி பண்ணிட்டாரா? இங்கே தலைவர் ஒரு தள்ளுபடி பண்ணிட்டார். ஆனால் இந்த மனிதன் போயிட்டு என்ன பண்ணுறீங்களா, தன்னிடம் 100 ரூபாய் கடன் வாங்கினாமான அவங்களுடைய கை கழுத்தை பிடிச்சி, டேய் அன்னைக்கு 100 ரூபாய் வாங்கினா எங்கடா ஏமாத்திட்டா அப்படி பிடிச்சி சொல்லுகிற பொழுது இந்த செய்தி அந்த தலைவருக்கு தெரிகிறது. அந்த தலைவர் பிடிச்சி எல்லா கடன் அடைக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கிட்டு உனக்கு நான் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன் போடான்னு சொல்லிட்டு நீ அவங்கள்ட்ட போய் 100 ரூபாய் போட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்க. நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணிருக்கிறேன்னா மற்றவர்களை மன்னிச்சிருக்கிறோமான்ட்டு. மன்னிக்கப்படவில்லை என்றால் அங்கே இந்த நிலை தான் உண்டாகி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
சொல்ல சொல்ல பொல்லாத பிசாசானவன் வஞ்சித்து எம்மை ஏமாத்தி கொண்டிருக்கிறான். ஏமாத்திக்கிறான். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடி, நல்ல ஒரு பாவரிக்கை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடி, சமாதான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடி பொல்லாத பிசாசானவன் வைத்திருக்கின்றான். இதை பற்றி நான் சொல்ல நிறைய சொல்லிட்டு போய்க்கணும். பாரம் பாரம். இன்னைக்கு காலையில் கூட ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒரு பாடலை பாடினேன். எனக்கு அந்த பாடல் நினைக்கும், சுமை சுமந்து சுதந்திரப்புள்ளே எல்லோரும் எண்டு வாருன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, சுமை சுமந்து சுதந்திரப்புள்ளே எல்லோரும் வாருன்னு சொன்ன ஆண்டவரே, எனக்குள்ளும் பாரம் இருக்குது ஆண்டவரே. அது என்ன பாரம்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆத்ம பாரம் ஆண்டவரே, ஆத்ம பாரம், ஆத்ம பாரம் ஆண்டவரே. சுமை சுமந்து சுதந்திரப்பவர்களே, சுமை சார்ந்து எவ்வளோ வார சொன்னீங்களே, எனக்கு பாரம், ஆத்மா மக்களை ரட்சிப்பை பற்றி மீட்பை பற்றி பாரமாக இருக்குன்ட்டு அப்படியே அழுது பழம்பிக்கிட்டு இருந்தேன். என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்விலை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆணுடைய ஆசீர்வாதத்தை இல்லாதபடி செய்கிறது பொல்லாத பிசாசானவன், பொல்லாத பிசாசானவன். நம்மளை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். திருப்பாடல் சொல்லுவாருக்கு, இறைவன் சொல்வது சமாதானமே சமாதானமே, இரக்கமும் சொல்லுறுதியும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இரக்கமும் சொல்லுறுதி ஒன்று ஒன்று சந்திக்கும். ஆண்டவர் நம்மிடம் கேட்பது என்ன? சமாதானம் தான். எனவே அன்பானவர்களே, தெளிந்த மனதோடு கூட விழிப்பாக இருக்கும்படியாக இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தை கேளுங்கள். தெளிந்த மனதோடு கூட விழிப்பாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து பாருங்கள். ஒப்புக்கொடுங்க, செவியுங்க. ஆண்டவருடைய இரக்கமும் பெருக்கமும் நம்மிலே கடந்து வரும். அவருடைய அருளும் ஆசிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்பும். ஜெபிப்போம். தூய ஆவியே, துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் எம்மில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் எம்மில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே எம்மில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே எம்மில் நிறைவாய் வாருமே. பகைமையை நான் அழிக்க நல்லன்பை தாருமே, மன்னிப்பில் தினமலர நல்ல மனதினை தாருமே. பகைமையை நான் அழிக்க நல்லன்பை தாருமே, மன்னிப்பில் தினம் வளர நல்ல மனதினை தாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திடவாருமே, நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திடவாருமே. வாரும் வாருமே எம்மில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே எம்மில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே, துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும்
தந்தருள்வி. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயம்மில் பொழிந்தருள்வி. ஜெபிப்போ. அன்பா ஆண்டவரே, தூய நல்ல ஆவியானவரே, பகைமை என்னும் சுவரை தகர்த்து எரிந்தவரே, இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு அற்புதமாக ஆண்டவரே இதோ ஒரு தபசு காலத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக இந்த நாட்களையும் நேரங்களையும் பயன்படுத்த ஒரு தூய ஆவியின் வல்லமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பகைமை என்ற சுவரை வேறெடுத்து பகைமையை அழித்து நல்ல அன்போடு வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த தபசு காலம் ஆண்டவரே, இந்த தபஸ்கால நாட்களிலே ஆண்டவரே ஒருவருடைய அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை தருவீராக ஆண்டவரே. தன் பாவங்களை ஆண்டவரே மறந்த பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய ஆற்றலை தூய ஆவியானவரே தாரும் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இது ஆசீர்வதியம். எங்களை இந்த தவக்கால நாட்களிலே பண்படுத்தும் நல்ல ஒரு பாத்திரமாக எங்களை மனைவீராக உமது கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.